வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான மகிழ்ச்சி அறிவிப்பு. எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா தனது வங்கி வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அது என்ன அறிவிப்பு, யாருக்கு பயன்படக்கூடியது இது அப்படின்னு மொத்த தகவலையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டு போடுங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்குமே இன்னொருத்தருக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எஸ்பிஐ பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்கமே பொதுத்துறை வங்கியாக செயல்பட்டுட்டு வந்துட்டுருக்கு. எஸ்பிஐயில் அப்பப்போ புதிய அறிவிப்புகளை வெளியிடலனாலும் மாதத்துக்கு ஒன்றாச்சும் நச்சுன்னு ஒரு அறிவிப்பை வெளியிட்டுடுறாங்க. அவங்களோட வாடிக்கையாளர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதுபடி அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போது மாதம் ஒரு வருமானம் தரக்கூடிய ஒரு சூப்பரான பிளான் பற்றி தான் இப்போ எஸ்பிஐ வெளியிட்டிருக்காங்க. பணத்தை சிறந்த முறையில் முதலீடு செய்வதற்கும் ஒவ்வொரு மாதமும் உறுதி அளிக்கப்பட்ட வருமானத்தை பெறுவதற்கும் ஏதேனும் வழியை நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு முன்னணி அரசு வங்கியான ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வழங்கக்கூடிய எஸ்பிஐ வருடாந்திர டெபாசிட் திட்டம் சிறந்த ஆப்ஷனாக இருக்கும். இந்த திட்டத்தில் நீங்கள் ஒரே அடியாக ஒரு பெரிய அளவிலான தொகையை முதலீடு செய்ய வேண்டும். பிறகு இந்த முதலீட்டு தொகை மற்றும் அதற்கான வட்டியானது பகுதியாக உங்களுக்கு வழங்கப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் பற்றி தான் இவங்க சொல்கிறாங்க. அதுவும் ஒரு ஆண்டுக்கு மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபிக்ஸ்டு டெபாசிட் யாராச்சும் பண்ண போகிறீங்க, இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க பண்ண போகிறாங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த திட்டத்துலேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துலேருந்து 120 மாதம் வரையும் நீங்கள் முதலீடு செய்யலாம்னு சொல்லியிருக்காங்க. குறைந்தபட்சமாக உங்களுக்கு மாதம் ஒரு 1000 ரூபாயிலிருந்து கொடுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 15 லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு ப்ரீ மெச்சூர் பேமெண்ட்டும் செலுத்தி வசதியும் வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெபாசிட் செய்கிறதுக்கு எந்த தொகையும் லிமிட் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நாளும் டெபாசிட் செஞ்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அந்த டெபாசிட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு வருஷத்துக்கும் எடுத்துக்கலாம், இல்லை 120 மாதம் கழித்து எனக்கு வந்துச்சுன்னா போதும் அந்த டெபாசிட் பண்ண அமௌண்ட் அப்படின்னும் எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் டெபாசிட் பண்ணுறதுனால உங்களுக்கு 75% ஓவர் டிராஃப்ட் இல்லைனா லோன் பெறுவதற்கான வசதி வழங்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளோ தான் வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா இதில் முதலீட்டாளர்களுக்கு 6.1% வட்டியையும், சீனியர் சிட்டிசனாக இருந்தீங்கன்னா 6.9% வட்டியும் உங்களுக்கு கொடுக்குறாங்க வருஷத்துக்கு. இது எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 4 விதமாக கால அளவுகளில் பிரிச்சிருக்காங்க. ஒரு வருஷத்துலேயே 4 டைம் மாதத்தில் 4 விதமான வட்டி விகிதங்கள் கொடுக்கப்படுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ மக்களே, யாராச்சும் எஸ்பிஐயில் நீங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஒரு அமௌண்ட்டை கண்டிப்பாக அதுக்கு நல்ல வட்டி விகிதம் கிடைக்குது. வேணுங்கிறவங்க உங்களுக்கு பக்கத்தில் இருக்க பிரான்ச்சை போய் செக் பண்ணி பாருங்கள் ஃபிக்ஸ்டு டெபாசிட் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி. மேலும் இது போன்ற கவர்மெண்ட் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.